வந்து அந்த அன்பு மனித நேயம்லாம் ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பேன். ஆனால் நான் ஒவ்வொரு தடையும் நினைக்கும் போதும் மண்டையில் செருப்பால் அடித்த மாதிரி அவ்வளோ ஒன்றுமே கிடையாதுடா. கிடையாது. உடனே இறங்கி வேகமாக பையனை தேட ஆரம்பிக்காங்க. ஏன்னா 3 வயசு தேட ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது அங்கே போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு அங்கே பார்க்குறாங்க. அந்த பொண்ணு தனியாக நின்று அழுதுகிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். ஷார்ட்ஸ் வேறு கன் ஷாட் வேறு வந்துட்டே இருக்குது. இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. வணக்கம் நேயர்களே. நம்ம வந்து இந்த மோசரி டாக்ஸ் வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் இருந்தால் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் போடுறோங்கிறது எல்லாருக்குமே ஆணியமாக தெரிஞ்சிருக்கும். ஆஸ்திரேலியா பரிதாபங்கள்லாம் பல விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். முக்கால்வாசி நம்ம வீடியோ போடுறது ஒரு ஃபன்னாக இருக்கணும், நம்ம என்கேஜ் பண்ணுங்கிறது போடுறோம். பட் இன்றைக்கி நம்ம போடுற இந்த வீடியோ வந்து ஒரு பியூர்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாமா, ஒரு கடமை. அந்த மாதிரி ஒரு அவ்வளோதான், ஒரு ஆதங்கமாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், ஒரு பதிவு, ஒரு பதிவு, ஜஸ்ட் டு லீவ் இட் தேர் ஆஸ் an artifact. இப்போ வந்து நீங்கள் வந்து வீடியோவில் ஐ திங்க் நமக்கு ஆஸ்திரேலியா பரிதாபங்களே சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். யூஎஸோட கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியா வந்து நல்ல ஒரு அமைதிக்கு வந்து ரொம்ப சிறந்த நாடு. ஆமாம், கன் கல்ச்சர்லாம் ஒன்றுமே கிடையாது, யாருமே கன்லாம் இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அற்புதமான நாடு ஆக்சுவலாக. அப்படி சொன்ன அந்த இது வந்து நம்ம அது என்ன ஆச்சுன்னு தெரில. நேற்று நான் ஒரு நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பாங்க, இந்நேரம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலலாம் வந்திருக்கும். பாண்டே பீச், சிட்னியில் உள்ள மிகப்பெரிய பீச், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பீச், உலகத்திலே சொல்ல போனால் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பீச், வெரி வெரி ஃபேமஸ். அண்ட் தான் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். லோக்கல்ஸ்க்கும் சரி, டூரிஸ்ட்டுக்கும் சரி, எந்த விதமான க்ரௌடாக இருந்தாலும் இப்போ இப்போ நம்ம சென்னைக்கு வந்தால் மெரினா பீச்சை பார்க்காம போக மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த ஒரு இடத்துல நீங்கள் சொன்ன நல்ல எக்ஸாம்பிள். மெரினா பீச் மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் நடந்து தான் எப்படி அந்த சுச்சுவேஷன் அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும். அப்படி ஒரு விஷயந்தான் வந்து இந்த அமைதியான இருக்கிற இந்த ஆஸ்திரேலியா நாட்டில் நடந்திருக்கு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த சமயத்தில் வர 16 பேர் வந்து 16 பேருக்கு உயிர் இழந்திருக்காக சொல்கிறாங்க. நேற்று ஏறக்குறைய வந்து ஒரு 6:45 மாலை 6:45 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:45. இப்போ வந்து இங்கே நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஆஸ்திரேலியாவில் கேன்பராவில் இருக்கோம். இது சிட்னி மாநகரத்தில் நடந்திருக்கு. அதனால் கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊரில் வந்து ஒரு 3 மணி 4 மணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு 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 ப்ளசண்ட்டான ஒரு மாலை நேரத்தில் எல்லோரும் வந்து ஒரு மாதிரி கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர், அதுவும் இந்த பக்கம்லாம் கேட்கவே வேணாம். ஆல்ரெடி ஆஃபீஸ்லாம் ஒரு மாதிரி க்ளோசிங் ஆகிட்டுருக்கு. அடுத்த வாரத்துலேருந்து எதுவுமே வேலை இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு டைம் இது இப்போது. ஆமாம். ஸோ இது வந்து அந்த ஜூஸ் கம்யூனிட்டி இல்லையா, ஆமாம், அவங்கள டார்கெட் பண்ணி நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. 2 பேர் தான் 2 பேர் தான் வந்து அந்த கன் ஷூட்டில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அப்பா மகன் அப்படிங்கிறது இன்றைக்குரிய இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது. அந்த அப்பா அவங்க வந்து ஆல்ரெடி அந்த ஷூட்லேயே அவங்களையுமே வந்து போலீஸ் ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த மகன் மட்டும் ரொம்ப ஹை செக்யூரிட்டியில் ஹாஸ்பிட்டலில் இப்போ இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த நடந்த அந்த ஒரு சில நேரங்கள் வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலான, இல்லை நம்மளால் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவான ஒரு மாதிரி இன்சிடெண்ட்டாக இருந்திருக்கு. ஏன்னா இந்த போண்டே பீச்சுங்கிறது வந்து யார் வேணாலும் அந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ பெஹல்காம் அட்டாக் நடந்த மாதிரி அது ஒரு பெரிய டூரிஸ்ட், அதோட இது வந்து ரொம்ப மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட், யார் வேணாலும் அந்த இடத்துல இருந்திருக்கலாம் அதில். ஸோ அது வந்து ஜஸ்ட் அந்த டைமில் இல்லாமல் இருந்திருக்கோம், நம்ம இங்கே இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பட் ஓகே, இது என்ன, ஆனால் என்ன இந்த பேக்ரவுண்ட் ரீசன்ஸ்லாம் இல்லாமல் அதெல்லாம் ரொம்ப பேசாமல் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வந்து ஆஸ்திரேலியா மாதிரி நாட்டில் நான் உண்மையாகவே எதிர்பார்க்கல. ரொம்ப டெவஸ்டேட்டிங்காக இருந்துச்சு. காலையில் மோசடி டாக்ஸில் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன். அப்படி வந்து ஒரு மாதிரி பதட்டமாயிருச்சு. என்ன சொல்கிறது, என்ன நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், ஏன் இந்த ஒரு மனித குலம் வந்து இப்படி ஒரு ஹேட்ரட் வந்து ஏன் உருவாகிட்டே இருக்குது. அது எதுவானாலும் இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், உங்கள் ஐடியாலஜியாக இருக்கட்டும், கம்யூனிட்டி எதுவானாலும் இருக்கட்டும், ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு ஹேட்ரட் வந்து அதனால உயிரை எடுக்கணும். இதில் வந்து உயிர் போனதில் குறைஞ்ச வயசுடைய வந்து 10 வயது குழந்தையும் இதில் உயிர் போயிருக்கு. அதிக வயசோட வந்து 84 வயது உட்பட்டவங்களோட உயிரும் போயிருக்கு. எதுக்கு இந்த மாதிரி உயிரை எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து திருப்பி வந்து நம்ம இந்த மண்டையில் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இருக்குது. அதுதான் வந்து அந்த ஒரு பதிவு தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன இது இப்படி தான் நம்ம பேசிட்டு தான் நடக்கும். இப்படி இது மாதிரி நம்ம பதிவுகளும் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையில் இன்னும் நிறையா பார்ப்போன்னு தோணுது. ஆனால் வந்து அதையும் தாண்டி, அதை மறந்து அதையும் தாண்டி பல சந்தோஷங்களும் இருக்கும் அப்படின்றது தான். பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற டைமில் இந்த 17 பேர், அவங்களுடைய குடும்பங்கள், அவங்களுடைய உறவினர்கள், இல்லை வந்து நண்பர்கள், இவங்களுக்காக ஜஸ்ட்டு ப்ரே ஃபார் தெம், தாட்ஸ் ஆர் வித் தெம். வேறு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இது அவங்களுக்கு ஏன் நடக்கணும் அப்படின்னு நிறைய கேள்வி இருந்தது எனக்கும். நேற்றுக்கு ஈவினிங், இன்னைக்கு காலைலலாம் வந்து என்னடா இது
இந்த ஊரை இந்த நாட்டை நம்பி நம்ம வேற ஒரு நம்ம ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கோம். இந்த நாடு நல்ல நாடு, நல்லா வந்து எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க, எல்லாரும் நல்லபடியாக இருக்காங்க, மரியாதை கொடுக்குறாங்க, நம்மளுக்கு நம்மளுடைய எல்லா வாழ்வாதாரம் எங்கேயோ கம்யூனிட்டியும் உயர்ந்துருச்சு அப்படின்னு ஆமாம் நினைக்கும் போது இந்த இப்படி மாதிரி ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்தா அதே தான் எனக்கும் தோணுச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி. எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்கும்போது ம், ஏன்னா இந்த இப்படி ஒரு இன்சிடென்ட் வந்து நீங்கள் ஒரு யூஎஸ்ல இல்லை வேறு யூஎஸ்ன்னு சொல்லக்கூடாது, எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். பட் அந்த மாதிரி நடந்திருந்தா ஓகே இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அந்த மாதிரி நினச்சிக்கலாம். ம், இது ஒரு மாதிரி எனக்கு மாதிரி நன்- புதுசாக இருந்தது. அப்புறம் வந்து இந்த நான் எப்போவுமே இந்த ஒரு மனித குலம் ஹியூமனிட்டி மேலே ரொம்ப பெரிய எப்போவுமே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ம், என்னதான் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் நம்ம வந்து உயர்ந்து வந்துடுவோம், நம்ம கடைசியாக வந்து அந்த அன்பு மனித நேயம்லாம் ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் நினப்பேன். ஆனால் நான் ஒவ்வொரு தடையும் நினைக்கும் போதும் மண்டையில் செருப்பால் அடித்த மாதிரி அவ்வளோ ஒன்றுமே கிடையாதுடா. கிடையாது. எல்லா நான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், எல்லா லிவிங் ரேஸையும் பீட் பண்ணி மேலே வந்து நம்ம உட்காந்துருக்கோம். உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியல, சரி நம்மளே நம்ம அழிச்சுக்குவோமே அழிச்சுப்போம். அப்படிங்கிற ஆமா, அப்படிங்கிற நிஜமா அந்த மாதிரி மாதிரி தான் தான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கோம். பட் ஈவன் தோ செட் ஆல் தீஸ் திங்ஸ் ஹியூமனிட்டியும் அந்த இடத்துல பல விஷயங்கள் வந்து ப்ரிவேல் ஆயிருக்கு. ம், இப்போ வந்து அந்த சொல்லப்படுகிற அந்த கன் ஷூட் பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுற அதே கம்யூனிட்டிலேருந்து தான் இன்னொருத்தர் வந்து ஆமா, அந்த கன்னை வந்து அவன்கிட்ட இருந்து பிடுங்கி ஆமா சேவ் எடுத்துருக்காரு. பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் அவர் பண்ணாமல் இருந்தால் இன்னும் எவ்வளோ உயிர் போயிருக்குன்னு வந்து தெரில. அவ்வளோ பிரேவாக அந்த வீடியோ கூட இப்போ யூடியூப் ஆமா, இதெல்லாம் இருக்கு, நீங்கள் அதான் பார்க்கலாம். இது இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த நீங்கள் மனிதனேன்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ம் மனிதர்கள் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆயிட்டோன்னா, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை உடனே வந்து அதை வந்து நம்ம கண்ணால் பார்க்குறோன்றதோட வந்து நம்மளுடைய இந்த கேமரா மூலமாக மற்றவங்களுக்கும் காமிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது நல்லதா கெட்டதான்னு தெரியல. பட் ஆமாம் இது மூலமாக வந்து என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு இன்னும் கொஞ்சம் விலாவரியாக தெரியவாது வந்தது. அங்கே இருந்த மக்கள் தங்களையும் காப்பாற்றி கொண்டு யார் என்ன பண்ணுறா அப்படின்றதெல்லாம் வந்து போலீஸ்க்கு ஒரு நல்ல விதமாக வந்து டக்குன்னு யார் இவங்க என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறது, எங்கே நிற்கிறாங்க எப்படி நிற்கிறாங்க அப்படின்றது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஒரு அப்பா மகன் அது அப்படின்றதுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் அன்னைக்கு காலையில் அவங்க வந்து அம்மா கால் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி வந்து ஜெர்விஸ் பே அப்படின்ற இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம், அங்கே வந்து சாப்பிட்றோம், இந்த மாதிரி இருக்கோம் அப்படி இப்படின்னு அவங்க பொய்யெல்லாம் சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதான் எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்? அப்போது அந்த அம்மாவை வந்து பையனை வந்து இல்லை இவர் வந்து நல்லவர், எதுவுமே எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, வேலைக்கு போவாங்க வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இருந்தவங்கள இந்த மாதிரி வந்து ஒரு அப்போ என்ன ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கு, இருந்திருக்கும் எதனால அப்படிங்கிறத இருந்திருக்கு? அதுவும் அந்த ஒரு ஒரு அப்பா கிட்ட வந்து 6 துப்பாக்கிகளுக்கு லைசென்ஸ் இருந்திருக்கு, இருந்திருக்கு. ஆமாம் வாங்கியிருக்கு. ஏன்னா ஒருத்தர் அந்த அந்த நீங்க சொன்ன மாரி அந்த அகமதுன்றவர் புடிச்சு இழுத்ததுக்கு அப்புறமும் கூட திருப்பியும் போய் அவனோட மகனோடயே வந்து இன்னொரு துப்பாக்கி இன்னொரு எடுத்து துப்பாக்கி சுட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு என்ன ஆத்திரம், அந்த அளவுக்கு என்ன ஒரு மன அழுத்தம், எதுக்காக அப்படின்ற அந்த ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அப்படியே இருந்தாலும் வந்து இந்த மாரியான ஒரு இடத்துல வந்து ஏன் வந்து பண்ணணும் பண்ணணும்? அப்படிங்கிறது தான். இல்லை அதுவும் குழந்தைகள்லாம் பார்த்து ம். சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஒரு இன்சிடெண்ட் வந்து அதில் படிக்க நேர்ந்தது என்னென்னா, ரொம்ப இன்சிடெண்ட் பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க. பட் அதில் ஒரு 2, 3 முக்கியமான இன்சிடெண்ட் வந்து ஒரு ஒரு அம்மா வந்து எப்படின்னா ஒரு 3 வயது பையன் இருக்காங்க. அவங்க அப்பா வந்து அங்கே இந்த பீச் பக்கத்தில் இருக்காங்க, விளையாண்டுருக்காங்க. இவங்க வந்து சரி டோனட் வாங்கி இந்த கஃபே பக்கத்துலலாம் இருக்குங்க, டோனட் வாங்கி போகலான்னு சொல்லி போயிருக்காங்க. ம். போயிட்டு அந்த டோனட் வாங்கிட்டு இருக்க டைமில் டக்குன்னு அந்த கன் ஷாட் ம். சவுண்டெல்லாம் டக்குன்னு ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அப்பா வேறு அந்த தூரத்தில் அங்கே இதில் இருந்திருக்காங்க. பையன் வந்து டக்குன்னு வந்து எங்கன்னே தெரில. அவங்க அப்பாவும் திரும்பி பார்க்காங்க. இது எல்லாமே நான் சொல்கிறது ஒரு கண்ணு கட்டின தூரம் வரை இருக்குது. அதாவது அம்மா இங்கே நடுவில் பையன், அப்பா அந்தோட. இப்போ இந்த கன் ஷாட் நடத்துகிற அந்த சவுண்ட் டைமில் பார்த்தா அந்த பையனை காணும். அப்பாவும் அந்த சைட்லேருந்து தேடுறாங்க. நடுவில் இருந்து ஒரு பாத்வே மாதிரி இருக்கும், 2 பேரும் கிராஸ் பண்ணிலாம் வர முடியாது. எல்லாமே இங்கே ஃபயர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இவங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. பொதுவாகவே பேரண்ட்ஸ்னால் அந்த சமயத்தில் குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். உடனே இறங்கி வேகமாக பையனை தேட ஆரம்பிக்காங்க. ஏன்னா 3 வயசு. தேட ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது அங்கே போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு அங்கே பார்க்குறாங்க. அந்த பொண்ணு தனியாக நின்று அழுதுகிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். ஷார்ட்ஸ் வேறு கன் ஷாட் வேறு வந்துகிட்டே இருக்குது. இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. அந்த குழந்தைய போட்டு அந்த குழந்தை மேலே படுத்துடுறாங்க. அப்படியே படுத்துட்டாங்க, கீழே அப்படி படுத்துடுறாங்க. கன் ஷாட்ஸ் முடிகிற வரையும் படுத்துகிட்டே இருக்காங்க. லக்கிலி அவங்க மேலே சில காயம்லாம் ஏற்பட்டிருக்கு. பட் எந்த இதுவும் வந்து அவங்களுக்கு ஏற்படல. உடனே அந்த கன் ஷாட் முடிஞ்சோடனே அந்த குழந்தைய இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களோட குழந்தைய வந்து தேட போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இல்லை நிஜமாவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து 99% மேலேயே வந்து ரொம்பவுமே வந்து அருமையான மக்கள். அதான் ஆமாம் எல்லாரும் வந்து
வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு ரொம்பவே நல்ல நாடு தான். இங்கே இந்த மாதிரி ஆனால் நம்ம பேசியே நம்ம ஏதாவது கண்ணு வச்சுட்டோம் அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கு தோணுச்சு. என்னடா இப்போ தானே நம்ம நல்லதானே பேசினா பேசிட்டு இருந்தோம். ஆமா. என்ன ஒரு மக்களும் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. நம்ம அந்த ஆமாம் வீடியோலாம் ஆஸ்திரேலியா பற்றி பேசும்போது சரி நல்லா போய்கிட்டு இருந்ததே அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு விஷயம் இதையும் நாங்கள் வந்து சரி பதிவு பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து ஒரு இந்த முக்கியமான வீடியோ. விஷயம் இப்போது இது வந்து எப்படி சொல்லணுன்றது தெரியல. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இது வந்து இந்தியாவிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து இந்த ஒரு நியூஸை வந்து சென்சேஷன் ஆக்கிறதுக்காக வந்து இன்னும் பல விஷயங்கள் இங்கேயுமே சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலலாம் நடந்துகிட்ருக்கு. எதுவாக இருந்தாலும் பதட்டப்பட வேண்டாம். அடுத்த அதாவது வந்து ஒரு முறையாக வந்து அரசாங்கமே வந்து இங்கே தெரிவிக்கும் அப்படின்ற அந்த ஆமாம். ஒரு சிஸ்டம் இருக்குது. அது மேலே நம்புகிறாங்க மக்கள் எல்லாருமே, நாங்களும் நம்புகிறோம். ஸோ அதற்கான வந்து இன்னும் மற்ற விடைகளும் எதற்கான இந்த காரணம் அப்படின்றதும் யார் அப்படின்றது இப்போதைக்கு முடிஞ்சது. உங்களுக்கு வந்து அதான் உங்களால் வந்து பண்ணக்கூடிய விஷயம், எங்களால் பண்ணக்கூடிய விஷயம் ஜஸ்ட் ஆர் ப்ரேயர்ஸ் ஆர் தாட்ஸ் த ஃபேமிலி. அவங்க இதுலேருந்து மீண்டு வெளில வரணும். அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்துலேருந்து மீண்டு வெளில வரணும். ஏன்னா அதெல்லாம் நினச்சா தான் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. ஆமாம். ஆமாம். திருப்பியும் நீ அந்த அந்த பீச்சுக்கு பீச்சுக்கு போகிறோம் இல்லை போகவே ரொம்ப பேர் முடியாது. இப்போ அதான் காலையில் போயிட்டு தினம் காலைல ஜாகிங் போகிறவங்க அது ஒரு போய் அங்கே காஃபி ஆ குடிக்கிறவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. மெரினா பீச்சே தான் ஒரு ஆ எக்ஸாம்பிள். அங்கே ஒரு 30 வருஷம் 40 வருஷமா வருஷம் நடந்துட்டு போனோம் இருக்கோம்னா போனவங்க இப்போ போகும்போது அவங்களுக்கு வந்து இன்னைக்கு காலையெல்லாம் போகிறவங்களுக்குலாம் அப்படியே அழுகையாக வருது அவங்களுக்கு. அது ம். எல்லாமே அப்படியே வீடியோ எடுத்து வந்து போடுறாங்க. இல்ல நான் என்ன நினைச்சு பார்த்தாலே எனக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு பயம் பதட்டம் இருக்கு. ஆமாம். இருக்கும். ஆமாம். எல்லாரோட கண்ணையே பார்க்க தோணாது. கரெக்ட் கை கரெக்ட். என்ன யாரு அப்படின்றது அவங்க வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க மேல வந்து ஒரு ஆத்திரமும் வரலாம், வேற மாதிரி யோசிக்க ஆமாம். தோணலாம், ஒரு பயம் இருக்கலாம். இதை அதான் அந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது தான் ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஆமாம். ஃபீலிங். பட் யா ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆனால் அதை முடிக்கிறேன். அதை நீங்கள் சொன்ன அதை தான் திருப்பி ஆக்சுவலி சொல்கிறது. இந்த விஷயமே வந்து ஒரு ஹேட்ரட் ஃபீலிங்னால தான் வந்து நடந்திருக்கு. இந்த விஷயம் நடந்ததுனால நம்மளும் அதே ஹேட்ரட்டை திருப்பி வந்து அதை இது பண்ண கூட வேண்டாம். முடிஞ்ச அளவு எல்லார் மேலேயும் நம்ம வந்து அன்பு செலுத்தி இருந்தால் தான் இந்த சமூகம் ஹியூமனிட்டி மூலமாக சர்வைவ் ஆகும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.